அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு நாள் வந்தாப்புல, அண்ணன்ட்டு வந்தாப்புல. ஆள் கொஞ்சம் குள்ளமா இருப்பாப்புல. அப்ப சாமிக்கு எல்லாம் மாலை போட்டு மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு வந்திருந்தாப்புல. அப்ப அவரு சிவபக்தர். சிவபக்தர் என்றால் ஒரு பெரிய எப்படி யானைக்கு மதம் பித்து விட்டால் எப்படி என்னென்ன செய்யாது அந்த மாதிரி அவர் ஒரு பெரிய ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. அவ்வளவுதான். அந்த ஆபீஸ்ல வேலை செய்யும் போது அவருக்கு இந்த சிவன் மேல உள்ள பக்தியில, சக்தி சொல்ல முடியாது, பக்தியில், அந்த பக்தியில் அங்கே ஆபீஸில் இருக்கும்போது அங்கே ஒரு சிவன் போட்டா இருந்திருக்குது. கோயில், அந்த கோயில்ல அந்த ஆபீஸ் ரூம்ல. அங்கே உடனே அங்கே என்ன செஞ்சார், இவர் சங்கு வச்சிருப்பார். சங்கு ஊதி கெடுத்தான், சங்கு ஊதி கெடுத்தான் ஆண்டின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த சங்கு எடுத்து ஊதிட்டாப்பெல்லாம் அந்த கால சங்கு எடுத்து ஊதின உடனே அங்க உள்ள ஆபீசர்கள்லாம் பயந்து, இவன் என்ன செஞ்சான், நமக்கு நம்ம வேலைக்கெல்லாம் சங்கு வச்சு ஊதிட்டான்டா அப்படின்ட்டான். அதை விட்டுட்டு இத என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிங்கண்ணா, இது நான் என்ன தப்பு நான் செஞ்சேனா, நான் சிவன் மேல பக்தியில நான் சங்கு ஊதினேன். அது இந்த மாதிரி என்னை சொல்லிட்டார்கள். என்னை பார்த்தாவே அவங்க இவன் எல்லாரையும் சங்கு ஊதி கெடுக்கிறான்டா அப்படின்னு சொல்றாங்க. அதே விடுக்கு அதே மாதிரி நான் வீட்டுல அந்த மாதிரி ஒரு நாள் வெள்ளனை எந்திரிச்சு சாமி கும்பிட்டு நான் வெளியே வரணும். அப்ப சாமி கும்பிடும்போது வீட்டுல நான் சங்கு ஊதிட்டேன். சங்கு ஊதிட்டேன் அப்படின்னா நான் இருக்கிறத வாடகை வீடு. அந்த வாடகை வீட்டுல சங்கு ஊதின உடனே வீட்டுக்காரங்க கூப்பிட்டு, நீ வீட்டை காலி பண்ணுப்பா, வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்களா. ஏன்னா அப்படின்னா சங்கு ஊதுவது வீட்டில் ஊதும் போது அக்கம் பக்கத்தில் இறந்தவர்களுக்காக ஊதுவாங்க. அப்ப அந்த வீட்டில் இறந்தவர்களுக்கு என்பது எல்லாரையும் அவங்களை வீட்டுக்காரங்க எல்லாம் யார் இறந்தாங்க, யார் இறந்தாங்க, யார் இறந்தாங்க என்று கேட்கவங்க நமத்து நீ வீட்டை விட்டு காலி பண்ணுன்னு சொல்லிட்டாங்களா. அதே போல இதையெல்லாம் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அப்ப தவறு எங்க நடக்குது, இடம் பொருள் ஏவல்னு இருக்குல்ல. அப்ப நான் கூறுவேன், இங்க வாப்பா, சங்கு ஊதுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. கோவில்ல ஊதலாம், போர்க்களத்துல ஊடலாம், அதே சமயத்துல இறந்த வீட்டுல ஊதுவாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்கள் இருக்குது. தனியான ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம ஒரு பூஜை செய்யும் போது அங்க ஊதலாம். அப்படி ஊதும் போது மட்டும்தான் அந்த சங்குக்கும் அந்த சங்கில் வரும் ஒளிக்கும் ஒரு பவர் கிடைக்கும். நீ எல்லா இடத்துலயும் ஊதினால் அப்ப அந்த இடத்தில் கெடுதல் தான் நினைப்பார்கள். மக்கள் நல்லதை நினைக்க மாட்டார்கள். பயம் கொண்ட எண்ணம் கொண்ட இந்த மனம் எப்பவுமே பக்குவப்படாது. அதனால நீ ஊதும் போது சங்கு கோவில்ல ஊது, இல்ல நீ நல்ல ஒரு தனியான இடம் போய் பார்த்து சிவனை வைத்து ஊதி நீ எவ்வளவு நாள் பூசை பண்ண, அதில் அர்த்தம் கிடைக்கும். நீ தப்பத்தை